ஹலோ வியூவர்ஸ், அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இன்றைக்கி விஜயதசமி. தேவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஸ்வீட். பரதேவதை அம்பாள் அப்படின்னாலே பாயசான பிரியை. அப்புறம் ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும். இனிப்பு வகைகள் முதல்ல பண்ணுவோம். இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் சாத வகைகள், கலந்த சாதம், மிளகு சாதம், எள்ளு சாதம், லெமன் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி விதவிதமான காய்கறி கலந்த காய்கறிகள் போட்டு கூட பண்ணுறது உண்டு. ஸோ அந்த வெங்காயம்லாம் இல்லாமல் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்வீட் என்ன பண்ண போகிறோன்னா அக்கார வடிசல். இது முதல்ல கற்றுக்கிறவாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது வரைக்கும் சமையல் போகாதவா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பக்க அளவுகள் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? இப்போது அக்கார வடிசல் அப்படின்னா அந்த சாத்தை வடிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம் பழைய காலத்தில். அந்த மாதிரி அக்கார வடிசல்னு ஒரு பேர் வந்தது. இந்த அக்கார வடிசலில் திருப்பாவையில் சொல்கிறா, இந்த அக்கார வடிசல் இது பிரசாதம் சாப்பிட்டு இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது நாராயணனுக்கு முழங்கையில் அப்படி நெய் வழியணுமா, அப்படி பால்லையே பண்ணிடுது. இது பொங்கல்னால் சாதாரணமாக தண்ணியில் வச்சு பண்ணுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால், இல்லை சில பேர் பாதி பால் பாதி தண்ணி விட்டு பண்ணிக்கலாம் வேக வச்சுக்கும்போது. சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆழாக்கு 250 கிராம்ஸ், ஒரு அழாக்கு ரெண்டு ஆழாக்கு போட்டிருக்கேன், 500 கிராம்ஸ். இப்போது இதுக்கு பாதிக்கு பாதி பாசிப்பருப்பு போடணும். இப்போ நான் 2 கிளாஸ்னால் 1 டம்ளர். நீங்கள் சப்போஸ் 1 டம்ளர் போட்டு பண்ணேன்னா 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோ பாலும் தண்ணியுமா வச்சு வேக வைக்கலாம். குழைய வேக வைக்கணும், அல்லது வெறும் பால்லையே வேக வச்சா சூப்பராக இருக்கும், ரொம்ப டாப்பாக இருக்கும். சரியா? அதனால் முதல்ல அந்த ஸ்டெப்பாக பண்ணிப்போம். ஆனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முழு அளவு இப்போ 1 லிட்டர் பாலை வச்சுட்டுருக்கல, இல்லை 2 லிட்டர் வச்சுட்டுருக்கல்னா பாதி பாலை வேணுங்கிற தண்ணியோடு வச்சு இதை வேக வச்சுட்டுருங்கோ. மிச்ச பாலை வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் இது வேக வச்சு கிளறச்ச அந்த பாலை விட்டு கிளறலாம். சரியா? பால்லே அப்படி பழமாட்டம் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேயா? இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். முதல் ஸ்டெப்பு கொஞ்சம் அப்படி லைட்டாக அரிசி சூடு ஆற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு முதல்ல தப்பாக சொல்லிட்டேன், மறந்து போய் சாரி. ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க எல்லாத்தையும். இது சின்ன பாலனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதி வச்சு இது பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். சும்மா ஒரு வறுத்துட்டு வெறும் பாலனியில் தான் வறுக்கிறேன், நெய்யெல்லாம் எதுவும் விடலை. வெறும் பாலனியில் வறுத்துட்டு அப்புறம் அலம்பி நம்ம தண்ணியும் பாலுமா வச்சு, இல்லை புல் பால் வச்சு நம்ம வேக வைக்கலாம் குழைய. சரியா? பாலும் தண்ணியுமா வச்சு இது அரிசியை நல்லா அலம்பியாச்சு. ஸோ போடுறோம். 3 சுற்றி அக்னிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் தொடங்கணும் சமையலை. அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அக்னி பகவானை வேண்டின்னு தான் தொடங்கணும் காத்தலை சமையலை. அக்னி இல்லைன்னா எங்கே சமையல் இருக்கு, இல்லையா? நான் 2 டம்ளர் அரிசியும் 2 ஆழாக்கு அரிசியும் 1 ஆழாக்கு பாசிப்பருப்பு, அதுவும் போட்டு நம்ம அக்கார வடிசல் பண்ணுறோம். நம்ம ட்ரெடிஷனை விடாமல் எதுக்காக இதை உணவுகள்லாம், ஏன்னா மற்ற உணவுகள்லாம் பூந்துடும்.
அப்புறம் இதெல்லாம் மறந்து போய்டும். இது மாதிரி ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஹெல்த்தி ஃபுட்டை வந்து ஆரோக்கியத்துக்காக என்றைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு காலங்காலமாக பரம்பரையாக அதை பத்திரமாக சேமித்து அந்த ரெசிபியெல்லாம் பத்திரமா வச்சுருக்கா. அதை வந்து பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் நைவேத்தியங்களை பல சத்துணவை வச்சுருப்பாள். சுண்டல், அப்புறம் அந்த இது பஞ்சாமிர்தம், பொங்கல், வெண்பொங்கல், இதெல்லாம் ஒரு நல்ல சத்துணவு தான். நெய் போட்ட உணவுகள், அதிரசம், அதெல்லாம். ஸோ அப்பம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒன்று படைக்கிற தன் மூலம் அந்த உணவு மறந்துடக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு பரம்பரையாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குழந்தைகள் எல்லோரும் ஹெரிடேட்ரி சாப்பிட்டு அதை இது பண்ணணும். நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம கடத்தணும் நம்ம மூலம். அதனால தான் பண்டிகைகள் இதெல்லாம் மினிமமாவது பண்ணிக்கணும். டைம் இல்லைன்னாலும் அதை பற்றியான விளக்கங்களை குழந்தைக்கு சொல்லிவிட்டு அளவாக சிம்பிளாக கூட பண்ணலாம். இன்னும் படவடமாக தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அளவான, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை விடாமல் செய்யணும். செஞ்சால் தான் அந்த நம்பிக்கை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பல காலங்களாக நம்மளுக்கு இப்படி வந்ததுனால தான் ஒரு அன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறது. எத்தனை நாட்கள் பிரிஞ்சிருந்தாலும் வேலையின் காரணமாக அன்னைக்கு சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் தத்துவார்த்தமாக நம்ம நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே மீனிங் தெரியும். அவள் வந்து மீனிங் ஒரு அர்த்தமற்ற செயல் எதுவுமே செய்யவே இல்லைவா. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணால் முடிஞ்சதெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிப்போம். 1-2 விஷயம் தேவையில்லாத இந்த காலத்துக்கு இருக்குமா இருக்கும். அதெல்லாம் யாரையும் உண்டு பண்ணுற மாதிரி பேசுகிறதோ செய்கிறதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ஓரளவுக்கு வெந்தாச்சு. இதில் இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பாலை விட்டு நல்லா வேக வைக்கணும். குழசெல்லாம் வேக வைக்கணும். பார்த்திங்களா, கொஞ்சம் பாலை விட்டு நல்லா இளக்கலாம் இல்லையா. இப்போது குக்கிங் மோடு விட்டுட்டு கீப் பாமில் வந்துடுது இல்லையா. இப்போ நம்ம பாலை இன்னும் எக்ஸஸ் பாலை வேற விட்டு நல்லா மசிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைவாக இந்த இப்போ நல்ல வெல்லம்லாம் கிடைக்கிறது, வெள்ளைப்பொடி. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்னா 2 அரிசியும் 1 பாசிப்பருப்பும் போட்டிருப்போம். ஸோ அதனால் நம்ம 2 1 3 தானே, அதே மாதிரி 3 வெல்லம் போடணும். 3 வெல்லம் போடணும். இந்த மாதிரி 3 இந்த ஆழாக்கில் 3 ஆழாக்கு நிரம்ப நம்ம போட்டாச்சு வெள்ளை சக்கரை. வெள்ளத்தை பிடிச்சின்லாம் இருக்க வேண்டாம். இந்த காலத்தில் எல்லாமே நல்லா க்ளீன் சக்கரை கிடைக்கிறது, வெள்ளை பவுடர். சரியா, வெல்லம் பவுடர். We are making akara vadasal. So we are adding 2 glasses of rice, ordinary raw rice, and then 1 glass of moong dal. Okay, in that we are cooking the 2 glasses of rice and 1 glass of moong dal in milk, pure milk or milk with water. Okay, 1:4 water I put, and then I kept it in a rice cooker, electric rice cooker, and then after that it cooked well. After that I am putting 3 glasses of
rice 2 glass and 1 glass moong dal, no? So total 3. So we are going to add, we are adding 3 glasses of jaggery powder. Okay. So this also you have to cook it nicely in slow flame. Okay. Now in the stage, see, I am having this elachi powder. We can add that. I used to do elachi powder, elachi with the sugar, white sugar little, and then I will keep it. Instantly we can add to anything, tea or any sweet or anything. Okay, this is elachi powder. We can add, and then that Pachai Kalpuram is there. That is not not that real Kalpuram. This is for sweet, only specially for used for sweet only. That is Pachai Kalpuram. In South India we can get everywhere, in petty shops also. So very little only we have to add in the final stage, not now. After boiling and after finishing, no, we can add very little. Otherwise it will become bitter. Okay. So elachi powder, and then we have to put cashew nut, fried ones, cashew nut, badam, anything we can add, any dry fruit. Okay. So it is getting ready. This is called not, this is not pongal. We are making this in that with pure milk, no? So this is called akkara vadasal. Okay. It will be very nice. So Durga Devi ka Preeti. In South India, most of the festival we used to do this. Vaishnavites also. So in slow flame we have to cook even further, and then that raw smell will go, no, for jaggery. After that we have to keep some ghee, and then cashew nuts, fried one, we have to add. Okay. இப்போ வந்து நம்ம 3 டம்ளர் வெள்ளைப்பொடி போட்டு கலரிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகும். போன அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து கேஷ்யூ நட்ஸ் போட்டுடலாம். ஓகேயா? அப்போ முடிஞ்சிரும் அக்கார வடிசல். ஓகே. நெய்யில் நம்ம முந்திரியும் பாதாமும் வறுத்து போட போகிறோம். பாதாம், பிஸ்தா நீங்கள் எது கூட போடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து பொங்கலில் இதில் அக்கார வடசல்ல போட வேண்டியதுதான். எவ்வளோ களவு நெய் விடுறீங்களோ அவ்வளோ களவு பிரமாதமாக இருக்கும். திராட்சை போடுறவங்க போடலாம், வேண்டாங்கிறவா சில பேருக்கு என்னமோ திராட்சை போட்டால் பிடிக்காது போல இருக்குது, தெரியல. அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். சாமிக்கு தான் நம்ம நைவேத்தியம் பண்ண போகிறோம். குட்டி குட்டி ஸ்லோகமாக கற்றுக்கலாம். சரஸ்வதியை பற்றி நியூ கமர்ஸ் இன்றைக்கெலாம் மீடியா வந்து அப்பாப்பா கொட்டுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்தை பற்றி. முன்ன கூட இவ்வளோலாம் தெரியாது. இப்போ மீனிங்காக அவ்வளோ ஃபுல்லாக மகாத்மியத்துக்கு
அர்த்தம், லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. சிதக்னி குண்ட நம்ம வந்து ஸ்ரீமாதா அப்படின்னு ஏன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அதை விட ஒரு மாற்று வேர்டு இருக்கவே முடியாது. ஏன்னா அம்மானா தானே வீட்டுக்கே, அம்மா இல்லாத வீடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி லோகத்துக்கே மாதாங்கிறதுனால அப்படி மாதான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்தேவதைகள் தான் இது பண்ணினது. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல்ல சொன்னதா செய்தி சொல்கிறது. அப்புறம் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜி அப்படின்னா பெரிய மகாராணி, உலகத்துக்கே மகாராணி. ஏன்னா வீட்டில் அம்மா தானே எல்லா பிளானும் பண்ணுவாங்க. எங்கே போனோம், என்ன வாங்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு ஃபுல் நிர்வாகம் அம்மா கையில் மகாராணி மாதிரி இருக்கும். ஸோ மகாராஜி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னா சிம்மத்தின் மேல் வருபவள் ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆன்மாவை அஹிம்சை அப்படி பண்ணி கொஞ்சம் துன்புறுத்தி பாசத்தையெல்லாம் அறுத்து மோட்சத்தை கொடுப்பவள் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஓகேயா, இது ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா ஒரு வேள்வித்தீயில் தேவேந்திரன் வந்து தேவர்களோட கேட்டுக்கொண்டதின்படி ஒரு யாகம் பண்ணுறாரு. தேவேந்திரன், இந்திரன். அந்த டைமில் தேவி வந்து சின்ன குழந்தையெல்லாம் வரல, ஸ்ட்ரெயிட்டாக 16 வயது இளம் பெண்ணாக அந்த ஹோமத்திலிருந்து தங்க தாம்பாளத்தில் வந்ததா சொல்கிறாங்க. ஸோ சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அந்த காரணப்பெயர் வந்து அதுலேயே வரும். கொஞ்சம் நிதானமாக நம்ம படித்து ஒவ்வொரு வார்த்தையும் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம்னா நம்மளுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லும்போதே அந்த காட்சிகள் நம்மளுக்கு முன்னால் விரியும். இன்னும் கொஞ்சம் அர்த்தத்தோடு நன்னா சொல்லலாம். பாருங்கள், ரெடி. நம்ம அக்கார வடசல் இஸ் ரெடி. சூப்பராக. Finally, I added that cashew nuts and badam, fried ones, and with ghee. If you have lot of ghee, please pour it. Then only it will be very, very nice. So you can do this and do prayers for Durga, Lakshmi, Saraswati, Mahakali, Mahadurga, Mahasaraswati. அப்படின்னு நவதுர்காம் மகாகாளிம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஞான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரிம். You can repeat this and then do prayers and get her blessings. And daily what to do, some slogans and small pujas and all. Definitely you will go in a good path. Okay, so you can do this. And that for naivedyam, this is very good. இது ஒரு நல்ல நைவேத்தியம். அக்கார வடசல் ஹெல்த்தி ஒன். கடவுளுக்கு படைத்து நீங்களும் அதை சந்தோஷமாக அனுபவிங்கள். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.